உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அல்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு. துலா ராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள வருவார். முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும். அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடைமுழு வரைக்கும் நடக்கும். இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருத்து அப்படின்னு சொல்லுவோம். மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார். மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார். நீச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிடுவார். சூரியனுடைய வெப்பம் தெரியாது. அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா, இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகடன் ஏற ஆரம்பிக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும். சமீப காலமாக நம்ம பார்த்துட்ருக்கிறதுல தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா? இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும், மிடில் வரைக்கும். அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும். காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும். சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும்னா, அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினால விளைச்சலை எடுத்து கொஞ்சம் குறையும். மாத கடைசியில் கொஞ்சம் விலையாக ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு. தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும்போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். 20ஆம் தேதி தீபாவளி. அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி தனத்ரியோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள். அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும்னு இருக்குது. அதுபோல் 21ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம். சூரனை வதம் செய்த நிகழ்வானது 27 அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது. சூரசம்ஹாரம். முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா வெற்றின கொடிக்கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் வெற்று இலையே வேல் மாதிரி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையே தான் முழுவதாக நம்பியிருப்பார்கள். இந்த சூரசம்ஹாரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சியாக அமையும். 4ஆம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி. அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும். சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள். இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம். கடனெல்லாம் தீர்ந்து போயிடும். மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது. 5ஆம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும். அன்றைக்கு அன்னாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும். 12ஆம் தேதி நவம்பர் அன்றைக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு. 16ஆம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும். அதில் தீபாவளி பண்டிகை 20ஆம் தேதி இருக்குது. சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை
ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன், வாருங்கள். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திற்கு கடகராசிக்குள்ளார குரு பெயரக்கூடிய மாதம், அதுபோல் உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்துக்கு துலாம் என்கிற இடத்துக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தும். 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல, சுகம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் என்ற வெப்பக்கதிர் விழுவதனாலே சுகங்கள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள், முக்கியமாக மருத்துவ செலவுகள், ஜுரம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களும் உண்டாகக்கூடிய ஒரு இன்டிமேஷன் தெரியுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகள் உடம்பில் கொஞ்சம் மாற்றங்கள் இந்த விஷயங்களில் இருந்ததுன்னா உடனே அட்டன் பண்ணிவிடுங்க. குரு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே போகிறதுனால இந்த மாதம் பண வரவுக்கு பிரச்சனை இல்லாத மாதமாக மாறுகிறது. குருவின் பார்வை உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலும் விழுவதனாலே பணத்திலே கொடுத்த பணம் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம கடன் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுபோல் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கான பணம் வரணும் இல்லையா, அது இங்கே வந்துடும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்துடும். மருத்துவ செலவுகளையும் கொஞ்சம் குறைப்பதற்கு குருவின் அனுகிரகம் உண்டாகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக அமைவதற்கு வாய்ப்புகளும், வெற்றிகளும், போட்டித் தேர்வுகளும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைவதும் இந்த மாதத்திலே கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. மகர ராசியை குரு பகவான் பார்ப்பது உங்கள் ராசியின் 8ஆம் இடம். அதனாலே தேவையற்ற பயங்கள் மனதில் இருந்தால் அந்த பயங்களை என்ன பயம்னு ஆராயணும். அந்த ஆராய்ந்த தெளிவான சிந்தனைக்கு பிறகு நீங்கள் அதனுடைய ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். வித் எக்ஸ்பர்ட்ஸ் கவர்னன்ஸ், யாரெல்லாம் அனுபவசாலிகளோ அவர்களுடைய உதவியுடன் இதற்கான வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். இந்த தேவையற்ற பயம், தேவையான பயம் பிரிச்சிட முடியும். அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் இந்த மாதம் செய்தே ஆக வேண்டும். எல்லாத்துக்கும் பயப்படுறது அப்படின்னு இல்லாமல் இதுக்கு தான் பயப்படுவேன், இதுக்கு பயப்பட மாட்டேன். திடீர்னு உடம்பு முடியலைங்க, என்னன்னு தெரிலங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், இது பார்த்தேன், எம்ஆர்ஐ பார்த்தேன், ஏகப்பட்ட செலவு வச்சுட்டான், ஆனாலும் பாருங்கள் ரிசல்ட் ஒன்றும் வரல அப்படின்னா குழப்பமான ஒரு சூழ்நிலைலாம் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குரு தன் பார்வையால் மீன ராசியை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற பார்வை அங்கே சனி பகவானும் இருப்பதனாலே வேலையிலே இடம் பெயர்ச்சிகளும் மாற்றங்களும் உண்டாகும். வேலையற்ற அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் அதனாலே லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தாமதமாக இருந்தாலும் நடக்கும். குழந்தைகள் வழியிலே நீங்கள் நினைத்தபடி அவர்கள் கல்வி திறன்கள்லாம் வெளிப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. படிப்புக்கு முதலிடம் அப்படிங்கிற மாதிரி முதலிடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கடன் சுமை எளிதாகும். குடும்பத்திலே பண வரவு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கண்ணில் தெரியும். கலர் ஆஃப் மணின்னு சொல்லுவோம், அப்படி கலர் தெரியும். பணம் வருவதற்கான வாய்ப்புகள். தொழிலிலே இருந்த பயம் விலகும், லாபம் பெருகும். டெய்லி ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னவங்களுக்கு ஏதோ ஒரு வியாபாரம்னு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது சார், பரவாயில்ல சார், இப்போ ஏதோ முன்னைக்கு இல்லை இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இந்த சூரியனின் எஃபெக்டும் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் காசு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. யூகம், வர்த்தகம், தொழில், விருத்தி, இது மூன்றுமே நன்றாக இருக்கும். அதனால் மாற்றி யோசிக்கிற திறன்மைகள் உண்டாகும். அதிலே முதன்மைத்தன்மை பெற வேண்டிய எண்ணங்கள் அழகாக வந்து நிற்கும். அதனால் தைரியமாக காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் முக்கியமாக மனதிலே நிறைய திரை போட்டார் போல் குழப்பங்கள் வரும். அந்த திரை போட்டாமல் குழப்பங்கள் என்ன, உங்களை பற்றின முதன்மைத்தன்மை மனதில் இருக்காது போயிடும்.
அதனால் நிறைய குழப்பங்கள் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல நான் யார் அப்படின்னு தெளிவு, முதல்ல அந்த தெளிவை கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஹூ அம் ஐ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ரமண மகரிஷி, அந்த மாதிரி நம்ம யார், நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அப்ரோச் பண்ணால் லாபம் கிடைக்கும்னு நீங்களே செல்ஃப் அனலைசஸ் பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.